Good morning, students. Welcome to the fourth unit of Design of Machine Elements. In this unit, we are going to see about the bearings. What is bearing and what are the types of bearings and how it works and how we design the bearings. That is what we are going to see in this fourth unit. Let's get into the topics. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பியரிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பியரிங்ஸ்னு என்னென்னா டெஃபனேஷன் வந்து பார்த்திங்கன்னா எ பியரிங் இஸ் அ மெஷின் எலமெண்ட் தட் கன்ஸ்ட்ரைன்ஸ் ரிலேட்டிவ் மோஷன் டு ஒன்லி தி டிசைர்டு மோஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ ரெண்டு சுற்றக்கூடிய சாஃப்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ரெண்டு சுற்றக்கூடிய சாஃப்டில் ஒரு சாஃப்ட் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், இன்னொரு சாஃப்ட் வந்து சுற்றக்கூடியதாக இருக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ பைக்கு கார் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வீல் வந்து சுற்றிட்டுருக்கும். ஆனால் அந்த வீல் மேலே பார்த்திங்கன்னா நம்ம வண்டியினுடைய பாடி வந்து ரெஸ்ட் ஆகிருக்கும். எப்படி இது வந்து பாசிபிள் ஆகும்? ஏதோ ஒரு சுற்றுற பொருள் மேலே நாம் ஏதாவது ஒரு பொருளை வெயிட்டான பொருளை வச்சோம்னா என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷன் ஏற்படும், ரெண்டும் வந்து உராய்வு ஏற்படும், அதனால் சுற்ற முடியாதுல்ல. ஆனால் இப்போ சைக்கிள்லையோ பார்த்தீங்கன்னா பைக்கில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? பைக்கினுடைய பாடி வந்து பார்த்திங்கன்னா வீல் மேலே தான் ரெஸ்ட் ஆகிருக்குது, ஆனாலும் வீல் வந்து ஃப்ரீயாக சுற்றுது. எப்படி இது வந்து பாசிபிள் அப்படின்னா, இட் இஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் பேரிங். இந்த பேரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலியமாக தான் வந்து, அல்லது பேரிங் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு மூலியமாக தான் வந்து இதை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஃபேனை எடுத்துக்கங்களேன். நம்ம யூஸ் பண்ணுறோம்ல சீலிங் ஃபேன், மேலேருந்து பார்த்திங்கன்னா என்னது, சீலிங் ஃபேனை ஒரு பைப் மூலிமா வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுருப்போம். கீழே பார்த்திங்கன்னா அந்த மோட்ரு சுற்றும். இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள். மேலே இருக்கிற அந்த யூஸ்ஃபுல்லாக என்ன ஆகும், மோட்டருக்குள்ளே ஏதாவது ஒரு சாஃப்ட்டை நம்ம அட்டாச் பண்ணோம்னா என்ன ஆகும்? ரெண்டும் சேர்ந்துட்டுல சுற்றும். ஆனால் அங்கே பாரு, மேலே இருக்கிற பைப்பு வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும், கீழே இருக்கிற அந்த லீஃப் மட்டும் சுற்றும். இது எப்படி நடக்குதுன்னா, இதுவும் வந்து பேரிங் மூலிமா தான் நடக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த இதை சொல்லியிருக்கிறான் பாரு, ரிலேட்டிவ் மோஷன் டு ஒன்லி டிசைர்டு மோஷன். நமக்கு எது தேவையோ அந்த மோஷன், அந்த சாஃப்ட் மட்டும் சுற்றும், மற்ற ஒன்று வந்து ஸ்டேஷ்னரியாக சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய காம்பனண்ட்டுக்கு பேர் தான் வந்து பேரிங். இது என்னென்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூசஸ் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி மூவிங் பார்ட்ஸ். ரெண்டு மூவிங் பார்ட்ஸ்க்கு இடையில் ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன்னா உராய்வு, அதை வந்து தடுக்குது. நெக்ஸ்ட்டு, bearings provides support to the rotating shafts. சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஷாஃப்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது. அது எப்படி இருக்குங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து bearings are provided with some lubrication to reduce friction. ஸோ பியரிங்கில் வந்து என்ன இருக்குன்னா, லூப்ரிகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மூலிமா என்ன ஆகுனா, ஃப்ரிக்ஷன் வந்து தடுக்கப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், திஸ் இஸ் அபவுட் பியரிங். இது வந்து சம் ஆஃப் தி டைப்ஸ் ஆஃப் பியரிங்ஸ். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு படத்தில் இருக்கிறது வந்து பால் பியரிங், ரெண்டாவது அதுக்கு கீழே இருக்கிறது வந்து ரோலர் பியரிங். பால் பியரிங் இஸ் நத்திங் பட், என்ன நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த பால்ஸ் மாதிரி இருக்கும், அது வந்து அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய அந்த பியரிங் சுற்றி இருக்கும். அது மூலிமா வந்து ஒரு பார்ட்டு வந்து சுத்தமும், இன்னொரு பார்ட்டு ஸ்டேஷ்னரியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய சைக்கிளில், பைக்கில் வீலுக்கு சாஃப்ட்டை நம்ம அட்டாச் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல வரும். ரோலர் பியரிங்னு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி இல்லாமல் பாருங்கள், ஒரு ரோலர் மாதிரி உள்ளே வரும். ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸு. இது வந்து அடுத்தது பால் த்ரஸ்ட் பியரிங். த்ரஸ்ட் பியரிங்னா, த்ரஸ்ட்டுன்னா உந்து விசைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அல்லது த்ரஸ்ட் லோடு எங்கெல்லாம் ஏற்படுதோ அந்த இடத்துல நம்ம இந்த
பேரிங்ஸை வந்து பயன்படுத்துகிறோம். இதுலேயும் அதே மாதிரி தான் பால் த்ரஸ்ட் பேரிங் இருக்குது அண்டு ரோலர் த்ரஸ்ட்டு பேரிங் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த 4th யூனிட்டில் மெயினாக எந்த பேரிங்கை வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோனல் பேரிங் தான் வந்து டிசைன் பண்ணுவோம். இது வந்து இந்த படத்துலேருந்து பார்த்து ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த பேரிங்ஸுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்கும். அதனுடைய அந்த காம்பனண்ட்னுடைய ஸ்ட்ரக்சரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த பேரிங்க்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இதுவும் வந்து பேரிங் தான். என்ன அப்படி டிஃப்ரென்ஸு பால் பேரிங்க்கும் ரோலர் பேரிங்க்கும் அண்டு ஜோனல் பேரிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பால் பேரிங்கு ரோலர் பேரிங் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பாருங்கள், இதில் இருக்கிற மாதிரி 2 அவுட்டர் கவர் ஒன்று இருக்கும், இன்னர் கவர் ஒன்று இருக்கும். அது ரெண்டுக்கும் நடுவில் பால்ஸு அல்லது ரோலர்ஸ் வரும். ஸோ அது மூலிமா வந்து இந்த பேரிங் வந்து ஒர்க் ஆகும். இது பாருங்கள், ஜோனல் பேரிங்கில் என்ன இருக்குது, இதில் என்னென்ன இருக்கும்னா பாருங்கள், இட் இஸ் சிம்ப்ளி எ பிளாக் ஆஃப் காஸ்ட் அயான் with a hole for the shaft providing running fit. அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு காஸ்ட் அயனால் உருவாக்கி இருக்குது. இதில் வந்து ஒரு ஹோல் இருக்கும். அது எதுக்காகனா அந்த ஹோல் வழியாக தான் வந்து சாஃப்ட் வந்து சுற்றுறதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் ஆகிருக்கும். ஸோ அதில் தான் வந்து சாஃப்ட் வந்து சுற்றும். அடுத்தது ஆயில் ஹோல் இஸ் ட்ரில்ட் அட் தி டாப் ஃபார் லூப்ரிகேஷன். மேலே டாப்பில் பாருங்கள் ஒரு ட்ரில் இருக்கும். ட்ரில்னா என்னது, ஒரு ஹோல். ஸோ அது வழியாக என்ன ஆகுன்னா, அது எதுக்குன்னா ஆயில் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதுலேருந்து நாம் வந்து ஒரு ஐடியாவுக்குள்ளே வரலாம். என்ன ஐடியாவுக்குள்ளே வரோம்னா, இந்த ஜோனல் பேரிங்குங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது என்றால், இதுலேயும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பேரிங் மாதிரியே மேலே அவுட்டர் சர்ஃபேஸ் ஒன்று இருக்கும், இன்னர் சர்ஃபேஸ் ஒன்று இருக்கும். அது ரெண்டுக்கும் நடுவில் கேப் இருக்கும். ஸோ இப்போ பால் பேரிங்கு ரோலர் பேரிங்கில் என்ன பண்ணுது, அந்த அவுட்டர் சர்ஃபேஸுக்கும் அல்லது அவுட்டர் கவருக்கும் இன்னர் கவருக்கும் நடுவில் பால்ஸு அல்லது ரோலர் வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் ஃப்ரிக்ஷனை தடுக்கிறதுக்கு. இந்த ஜோனல் பேரிங்கில் என்ன பண்ணுதுன்னா, இந்த அவுட்டர் கவருக்கும் இன்னர் கவருக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா ஆயில் ஃபில் ஆகிருக்கும். ஸோ ஆயில் வந்து இங்கே என்ன வேலை செய்யுதுன்னா, அங்கே பால் பேரிங் அல்லது ரோலர் பேரிங்கில் இந்த பால் மற்றும் ரோலர் செய்யக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனை தடுக்கக்கூடிய வேலையை இங்கே வந்து ஆயில் வந்து செய்யும். எப்படி ஆயில் செய்யும் அப்படின்னா, 2 சாஃப்ட்டுக்கும் அந்த அவுட்டர் கவருக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா ஆயில் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். சாஃப்ட்டு வந்து சுற்றும் போது என்ன ஆகும்னா, அந்த சாஃப்ட்டுக்கும் அவுட்டர் சர்ஃபேஸுக்கும் நடுவில், சாஃப்ட்னுடைய அவுட்டர் சர்ஃபேஸுக்கும் இந்த காஸ்டிங்கோடைய இன்னர் சர்ஃபேஸ்க்கு நடுவில் என்ன ஆகும்னா ஆயில் வந்து போய் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகி அது மூலிமா வந்து சாஃப்ட்டையும் இந்த அவுட்டர் சர்ஃபேஸையும் வந்து மோத விடாமல் ஃப்ரிக்ஷன்லேருந்து தடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஜோனல் பேரிங். பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். கிராஸ் செக்ஷனில் மேலே அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்குது, ஆயில் வந்து அந்த ட்ரில் வழியாக உள்ளே போகிறது, இதுதான் சாஃப்ட்டு. அப்போ அந்த அவுட்டர் சர்ஃபேஸுக்கும் சாஃப்டோடைய அவுட்ரு மேல் சர்ஃபேஸுக்கும் இடையில் என்ன ஆகுது, ஆயில் ஃபில் ஆகுது. ஸோ அப்போ சாஃப்ட்டு சுற்றும்போது என்ன ஆகும்னா அந்த ஆயில் வந்து ஃப்ரிக்ஷனை வந்து தடுக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து என்னது ஜோனல் பேரிங் வந்து பயன்படுத்துகிறோம். எங்கெங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, ஒரு ஏதாவது நீளமான சாஃப்ட் இருக்குதுன்னா அதைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜோனல் பேரிங் யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ஜினில் பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டு 2 சைடு சப்போர்ட் ஆகிற இடத்துல, கிராங்க் ஷாஃப்ட் சுற்றும் தானே, 2 சைடு சப்போர்ட் ஆகக்கூடிய இடத்துல இந்த ஜோனல் பேரிங் வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஜின்லலாம் இன்ஜின் ஆயிலை லூப்ரிகேஷனுக்காக ஃபில்லப் பண்ணுவோம். ஸோ அந்த ஆயில் ஊற்றும்போது அது வந்து என்ன ஆகுன்னா இந்த மாதிரி ஜோனல் காஸ்டிங்க்கு உள்ளே போய் சாஃப்ட்டை வந்து சுற்றும்போது ஃப்ரிக்ஷனை வந்து தடுக்கும். ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி தான் சாஃப்ட் வந்து இங்கே கீழே இருக்குதா, மேலே வந்து
ஆயில் ஃபில்லர் ப்ளூ கலர் இருக்குது தான் வந்து ஆயில், அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பேரிங்கினுடைய கவர். ஸோ இப்போ இந்த ஷாஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு இப்படி கீழே அப்படி இருக்கும். அந்த ஏரோ போட்டிருக்கிற மாதிரி கிளாக் வைஸாக ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் எனிவைஸ் அப்படியே சுற்றும்போது என்ன ஆகும்னா அப்படியே ரவுண்டாக சுற்றி வரும்போது ஆயில் வந்து ஷாஃப்ட்டு நடுவில் போயிடும். ஷாஃப்டோட அவுட்ரு சர்ஃபேஸ் பூரா வந்து ஆயில் வந்து கவர் ஆகி அதைய பேரிங்கில் அல்லது கேஸிங்கில் வந்து மோதாமல் பாதுகாத்துக்கும். ஸோ இது மூலிமா வந்து இது வந்து ஒரு பேரிங்காக ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பேரிங் பற்றின இது வரைக்கும் பார்த்தது வந்து பேரிங் பற்றின இன்ட்ரடக்ஷன். இது வந்து ஜோனல் பேரிங் டிசைன் ப்ரொசீஜர். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த யூனிட்டில் எப்படி வந்து உங்களுக்கு டிசைன் ப்ரொசீஜர் இருக்குதோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து டிசைன் ப்ரொசீஜர். இதுலேயும் ஒரு 12 ஸ்டெப் இருக்குது. இந்த 12 ஸ்டெப்பை வந்து யூ ஹாவ் டு மெமரைஸ் அல்லது ஃபார்முலாஸில் வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஸோ தட் ஒன்லி யூ கேன் சால்வ் தி ஆர் டிசைன் தி ஜோனல் பேரிங் ப்ராப்ளம்ஸ். இது ஈஸி தான். இதில் என்னென்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா புக்லேயே உங்களுக்கு இருக்கும் நிறையா. பேஜ் நம்பர் டேட்டா புக்கில் 7.31 அப்படிங்கிற பேஜில் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து இருக்கும். உங்களுக்கு டேட்டா புக் வந்து எக்ஸாம் அப்போ கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் யூஸ் தட். அதே போல் இந்த சம்லையெல்லாம் நிறைய இடத்துல அஸ்யூம்னு வரும். அஸ்யூம்னு வரதெல்லாம் எடுத்து நம்ம வந்து டேட்டாஸ்லேருந்து எந்தெந்த டேட்டாவெல்லாம் கொடுக்கலின்னா நம்ம டேட்டா புக்கிலேருந்து அஸ்யூம் பண்ணி அந்த வேல்யூலாம் வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அது சம் போடும்போது உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கால்குலேஷன் ஆஃப் டார்க்கு ஃப்ரம் பவர். இந்த ஃபார்முலா நம்ம இதுக்கு முன்னாடி யூனிட்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். T = 60 × P/2πn நியூட்டன் மீட்டர். மீட்டராக இருக்கிறத எம்எம்முக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்டூ 1000 பண்ணுறீங்க. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி வி ஹேவ் யூஸ்டு. செகண்ட் ஸ்டெப் ஆல்சோ கால்குலேஷன் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் ஜோனல். இதுவும் இந்த ஃபார்முலாவும் இந்த டார்க் ஈக்குவேஷன் ஃபார்முலா வந்து ஆல்ரெடி வி ஹேவ் யூஸ்டு. ஸோ டார்க் ஈக்குவல் டு என்னது π/16 × d³ × Fs. Therefore if you take d capital D out, then it gives cube root of 16 × T/π × Fs, where இதில் Fs is nothing but shear stress in Newton per millimeter squared. ஓகேவா? ரைட். அடுத்து மூணாவது ஸ்டெப் வந்து டிட்டர்மைனிங் லென்த் இஸ் கேபிட்டல் L. லென்த்தை கண்டுபிடிக்கணும். லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி டேட்டா புக்கில் 7.31 பேஜ் நம்பரில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் மெஷினு அப்புறம் லென்த்து L/D ரேஷியோ இதெல்லாம் கொடுத்துருப்பான். ஸோ ஃப்ரம் தட் யூ கேன் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் L. நெக்ஸ்ட்டு வந்து கால்குலேஷன் ஆஃப் பியரிங் ப்ரெஷர். அதை வந்து என்னென்ன டினோட் பண்ணுறோம்னா PB சஃபிக்ஸ் P கேபிட்டல் P சஃபிக்ஸ் B PB அப்படின்னு சொல்கிறோம். PB அப்படின்னு என்ன அர்த்தம்னா பியரிங் ப்ரெஷர்னு அர்த்தம். அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா வந்து பியரிங் ப்ரெஷர் PB = லோட் இன் நியூட்டன் பர் ப்ரொஜெக்டட் ஏரியா ஆஃப் பியரிங் இன் mm². அதை வந்து ஷார்ட்டாக P/L × D நியூட்டன் பர் mm² அப்படின்னு எழுதுக. இதுவும் வந்து அதே பேஜ் நம்பர் டேட்டா புக்கில் PSG டேட்டா புக்கில் 7.31ங்கிற பேஜில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளியரன்ஸ் ரேஷியோ C/D. இதுவும் வந்து டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செலக்ட் சூட்டபிள் விஸ்காசிட்டி Z in kg/m² m/s ஆஃப் ஆயில் கரஸ்பாண்டிங் ஆயில் டெம்பரேச்சர் ஃப்ரம் PSG டேட்டா புக் 7.41. 7.41ங்கிற பேஜில் வந்து we can select the data for Z. அதில் எப்படிங்கிறது வரும்போது நீங்கள் பார்க்கலாம். நத்திங் பட் இதெல்லாம் வந்து ஒரு டேபிளில் இருக்கும். டேபிளில் இருந்து விஸ்காசிட்டி கண்டுபிடிக்கணுமா, ஆயிலுடைய டெம்பரேச்சர் அட்டு
இந்த டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸோ அதிலிருந்து ஒரு கிராஃப் இருக்கும். இசட் வந்து விஸ்காசிட்டி, இந்த சைடு ஆயில் டெம்பரேச்சரு, இந்த சைடு டைப் ஆஃப் ஆயில் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் டைப் ஆஃப் ஆயிலும் ஒய் ஆக்சிஸில் ஆயில் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் வச்சுட்டு இசட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். வெரி ஈஸி தான். நெக்ஸ்ட்டு கால்குலேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுங்கிறது வந்து மியூ அப்படிங்கிற லெட்டர் மூலிமா டினோட் பண்ணுவோம். ஸோ மியூ ஈக்குவல் டு இதுவும் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவும் வந்து உங்களுக்கு டேட்டா புக்லேயே இருக்கும். ஸோ அதுக்கு பாரு, கால்குலேஷனாக மியூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்கள். ரைட்டாக, மியூக்கு வந்து ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம், டேட்டா புக்கில் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து கால்குலேஷன் ஆஃப் ரப்பிங் வெலாசிட்டி வி. ரப்பிங் வெலாசிட்டி ஈக்குவல் டு வி ஈக்குவல் டு பை டிஎன் பை 60 × 1000 m/s. இதுவும் வந்து டேட்டா புக்லேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 9வது வந்து என்ன கால்குலேஷன் பண்ணோம், கால்குலேஷன் ஆஃப் ஹீட் ஜென்ரேட்டட் ஹச்ஜி அல்லது கியூஜின்னு சொல்கிறோம். ஹீட் ஜென்ரேட்டடுங்கிறது என்னென்னா, சாஃப்ட் வந்து சுற்றுறதுனால ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன்னால் வரக்கூடிய ஹீட்டை தான் வந்து ஹீட்டு ஜென்ரேட்டடுன்னு சொல்கிறோம். நம்மளுடைய வேலை என்னது, ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ண வேணும். பேரிங்கில் வந்து சாஃப்ட்டு சுற்றும்போது உராய்வினால் ஏற்படக்கூடிய ஹீட்டை வந்து வெளியேற்றணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா பேரிங் வந்து தேஞ்சு போய் உடஞ்சிரும். ஸோ அதுக்காக எவ்வளோ ஹீட்டு ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து மியூ பிவி இன் வாட்ஸ் ஆர் ஜூல் பர் செகண்ட். அடுத்து கால்குலேஷன் ஆஃப் ஹீட்டு டிசிபேட்டட். ஹீட்டு டிசிபேட்டட்னா, டிசிபேட்டட் அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்ன சொல்லணும்னா சிதறுதல் அப்படின்னு அர்த்தம். டிசிபேட்டட்னா ஹீட்டை வந்து என்னது, அட்மாஸ்பியரில் சிதறடிக்கிறது, அதாவது ஹீட்டை வெளியேற்றுறது. தட் இஸ் கால்டு ஹீட்டு டிசிபேட்டட். இது ஒரு விஷயத்தை பார்த்துங்க, கொஸ்டின்லாம் எப்படின்னு கொடுப்பான்னா ஹீட்டு டிசிபேட்டடுன்னு சொல்லுவான், ஹீட்டு ரிமூவ்டுன்னு சொல்லுவான், ஹீட்டு ஜென்ரேட்டடுன்னு சொல்லுவான். இது எல்லாமே என்னென்னா ஒன்றே தான் குறிக்குது. என்னத்தை குறிக்குதுன்னா எவ்வளோ ஹீட்டு வெளியேறுது அப்படிங்கிறது தான் வந்து குறிக்குது. ஓகேவா, எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். அதுக்கு வந்து ஃபார்முலா ஹச்டி அல்லது கியூடி ஈக்குவல் டு சிடி இன்ட்டு ஏ இன்ட்டு டெல்டா டி பை 10⁶ ஜூல் பர் செகண்ட் அல்லது வாட்ஸ். இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு டேட்டா புக்லேயே பேஜ் நம்பர் 7.41 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இஃப் ஹீட் டிசிபேட்டட் இஸ் லெஸ் தென் ஹீட் ஜென்ரேட்டட், பியரிங் இஸ் ஓவர் ஹீட்டட், டு ப்ரிவெண்ட் திஸ் ஆர்டிஃபிஷியல் கூலிங் இஸ் டன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஹீட்டு ஜென்ரேட் ஆகிறத விட ஹீட் வெளியேற்றப்படுவது குறைவாக இருந்துச்சுன்னா அப்போ என்னது, ஹீட்டு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் என்ன ஆகும்னா பேரிங்கினுடைய லைஃப் குறையும் அல்லது பேரிங் வந்து தாங்காது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், ஆர்டிஃபிஷியல் கூலிங்கை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஆர்டிஃபிஷியல் கூலிங்கிறது என்னது, எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து நம்ம வந்து கொடுக்கணும், ஊற்றணும். ஸோ அப்போ அந்த எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ ஆயில் ஊற்றணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் கூலிங் ரெக்வயர்டுங்கிறது. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ஹீட்டு ஜென்ரேட் ஆகுது மைனஸ் எவ்வளோ ஹீட்டு டெசிபேட்டட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா அதுலேருந்து நம்ம எவ்வளோ ஹீட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பண்ணால் எவ்வளோ மாஸ் ஆஃப் ஆயில் தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ மாஸ் ஆஃப் ஆயிலுக்கு என்ன ஃபார்முலானா, மாஸ் ஆஃப் ஆயில் MO = QG - QD by CRCP into delta T0 kg/s. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது செக்கிங் டைனமிக் கண்டிஷன். டு ப்ரிவெண்ட் த பியரிங் ஆஃப் ஆயில் பிரேக்கேஜ் ஆஃப் ஆயில், த கண்டிஷன் இஸ், அதாவது இந்த ஆயிலை வந்து நம்ம ஆயிலினுடைய அந்த பாகுத்தன்மை, கெட்டித்தன்மை அது வந்து கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் மூலிமா கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ZN/PB அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். இசட்னா ஆயிலினுடைய விஸ்காசிட்டி, என்னன்னா ஸ்பீடு, பிபின்னா பியரிங்கு
ஸ்பீடு பியரிங் ப்ரெஷர். இது என்ன பண்ணோம்னா டேபிள் வேல்யூ ஆஃப் Zn/Pb டிவைடட் பை 3 அந்த வேல்யூ வந்து லெஸ் தென் கால்குலேஷன் வேல்யூ ஆஃப் Zn/Pb. அப்படின்னு என்ன அர்த்தம்னா டேபிளில் வந்து Zn/Pb அப்படிங்கிறதுக்கு டேட்டா புக்கில் டேபிளில் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பான். அந்த வேல்யூவை 3ஆல் வகுக்கணும். அப்படி வகுத்து அந்த வேல்யூ வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து கால்குலேஷன் வேல்யூன்னு என்னென்னா இசட்டுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் கால்குலேஷன் பண்ணி. அந்த வேல்யூவையும் என்னோட வேல்யூவையும் என்ன ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருப்போம் அந்த வேல்யூ. அடுத்து பிபி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்ல அந்த வேல்யூ. இந்த கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்ச வேல்யூவையும் இந்த Zn/Pb அப்படிங்கிறதுக்கு டேபிளில் டேட்டா புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம கம்பேர் பண்ண வேணும். அப்படி கம்பேர் பண்ணும்போது டேபிள் வேல்யூ வந்து 3ஆல் வகுக்கணும். அந்த வேல்யூ வந்து கால்குலேஷன் வேல்யூவை விட குறைவாக இருந்ததுன்னா ஆயில் வந்து ஹைட்ரோடைனமிக் கண்டிஷனில் இருக்குது. அப்போ அந்த ஆயில் வந்து பிரேக் ஆகாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நாம் பார்த்தது வந்து என்னென்ன பேரிங் இருக்குது, ஹவ் இட் ஒர்க்ஸு, அதில் குறிப்பாக ஜோனல் பேரிங்னா என்ன, அதை டிசைன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தோம். ஸோ இந்த 12 ப்ரொசீஜர் தான். இது வந்து மேக்ஸிமம் 90% ஆஃப் தி ஃபார்முலாஸ் ஆர் அவைலபிள் இன் தி டேட்டா புக் இட் செல்ஃப். வி கேன் டேக் டேட்டாஸ் ஃப்ரம் தட். ஓகேவா? ஸோ இதை எப்படி பயன்படுத்தி நம்ம சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். எல்லாமே வந்து வெரி ஈஸி எப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.